பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்களவைத் தேர்தல் 2024 முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் பாமக 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் தர்மபுரி பாமக வேட்பாளர் அரசாங்கத்திற்கு பதிலாக அன்புமணி மனைவி சௌமியா போட்டியிடுவார் என அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் தனக்கே உரிய மௌன புன்னகையுடன் சாதித்து காட்டியிருக்கும் நமது முதலமைச்சர், அவமானப்பட்டு நிற்கும் அதர்மம், மீண்டும் பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் பொன்முடி பணி சிறக்க வாழ்த்துக்கள் என காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் குழந்தைகளின் உரிமைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன் அரசு குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் பாமக சார்பில் போட்டியிட மறுப்பா, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தங்கர் பச்சான். நடிகர் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் OTT தளத்தில் வெளியாகி 40 நாட்களை கடந்தும் உலகளவில் 9க்கும் மேற்பட்ட நாடுகளில் டாப் 5 வரிசையில் இடம் பிடித்து ட்ரெண்டிங்கில் புதிய சாதனை படைத்துள்ளது. ஜனநாயகத்தை காப்பாற்றிய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி என பொன்முடி அமைச்சராக பதவியேற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இசையில் ஏது ஜாதிய ஏற்றத்தாழ்வு, TM கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கியிருப்பது பொருத்தமானது என முத்தரசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு தோல்வி பயம் என கெஜ்ரிவால் கைது நடவடிக்கைக்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ரிக் ஸ்லைமன் என்ற 62 வயது நபருக்கு பன்றியின் கிட்னியை வெற்றிகரமாக பொருத்தி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். விமான பணியாளர்களுக்கான நேர வரம்புகள், விமான குழுவினரின் பணிச்சுமை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகளை மீறியதற்காக ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து கண்காணிப்பு இயக்குநரகம் ரூபாய் 80 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் எந்த கைது நடவடிக்கையும் செய்யக்கூடாது என இந்தியா கூட்டணி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சிறையில் இருந்தாலும் தேசத்திற்கு சேவை செய்வேன் என அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி அளித்துள்ளார். 3 நாட்கள் பயணமாக பூடான் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அமைச்சரான பொன்முடி தேர்தலுக்கு முன் மோடி சர்க்காருக்கு விழுந்த முதல் அடி என RS பாரதி தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் எங்கும் செல்போன், எதிலும் செல்போன், திருஷ்டி பொம்மைக்கு வந்தது செல்போன் மோகம். சாத்தான்குளம் அருகே செல்போன் பேசுவது போல் திருஷ்டி பொம்மை. இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை மந்திரிக்கு முதலமைச்சர் கடிதம் அனுப்பியுள்ளார். கர்நாடகாவில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த 18 வயது இளைஞர் ஒருவர் தனது வகுப்பின் சக இந்து மாணவியிடம் பேசியதால் 9 பேர் கொண்ட கும்பலால் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கிரிக்கெட் அணிகள் விளையாடின. இதில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் CSK அணி வெற்றி பெற்றது. ஒட்டுமொத்தமாக CSK அணி வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தனர். தங்கம் விலை நேற்று குறைந்தது. கிராமுக்கு ரூபாய் 35 குறைந்து ரூபாய் 6700க்கும், பவுனுக்கு ரூபாய் 280 குறைந்து ரூபாய் 49,600க்கும் விற்பனையானது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.